மேடம் 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 மேடம். ஹலோ, என்ன எங்க வந்தீங்க? எங்க வந்தோமா? நாங்க மேடத்தை பார்க்கணும். இருங்க, நான் தான் டாக்குமெண்ட் காப்பி கேட்டிருந்தேன்ல, அதங்க. அது விஷயமா தான் மேடத்தை பார்க்கணும். அவங்கள எதுக்கு பார்க்கணும்? டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். நீ யார் இதுல நடுவுல சம்மந்தம் இல்லாம தலையிடுற? உன் வேலையை பார்த்துட்டு போ. எந்த நம்பிக்கையில ஒரு பணம் கொடுத்தாரு தெரியுமா? சிவதாசன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் கொடுத்தாரு. நீ என்னமோ வந்து டாக்குமெண்ட் கூட அது இதுன்னு கேக்குற? இத பார், சிவதாஸ் சார் சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் நான் பணத்தை கொடுத்தேன். நீ என்னமோ டாக்குமெண்ட்ஸ்லாம் கேக்குற? எங்களை பார்த்தா ஏமாத்துற ஆள் மாதிரி தெரியுதா? அப்படி சொல்லிங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு. இத பார், நல்லா தெரிஞ்சுக்க. அபி மேடம் கையெழுத்து போட்டு தான் பணத்தை வாங்கினாங்க. பணத்தை கொடுத்தோம். அவங்கள வந்து ஒரு வார்த்தை அண்ணன் கிட்ட சொல்ல சொன்னா நீ என்னமோ கிளம்பி வந்து மரியாதை இல்லாம அது இதுன்னு பேசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குற. இத பாரியா, ஏதோ நீ தெரிஞ்சவனா போயிட்டியேன்னு சிவதாசன் ரொம்ப பொறுமையா இருக்காரு. அது புரியாம நீ ஆடுறியா? சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடுறத இத்தோட நிறுத்திக்க. என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு எப்படி இதுல சம்மந்தம் இல்லாம போகும்? இந்த கம்பெனில நானும் ஒரு பார்ட்னர். அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவனா. நீங்க ஏமாத்துற ஆள் இல்லைன்னா எதுக்காக டாக்குமெண்ட்ஸ் காப்பி தரதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? என்னப்பா சவுண்டா பேசுற? ரூல்ஸ் பேசுறியா நீ? அன்னைக்கு ஆபீஸ காலி பண்ணி நடுத்தருவுக்கு வந்தப்ப இடம் கொடுத்து பணமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரே சிவதாசன். அப்ப இந்த ரூல்ஸ பேசுறதுக்கு நீ எங்க போயிருந்த? அன்னைக்கு மட்டும் அண்ணன் ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா நடுத்தருவுல நாரி போயிருப்பீங்க, தெரியல? அப்ப உதவி செஞ்சதுக்கு ரூல்ஸ் பேசுறியா? என்னங்க பேசுறீங்க நீங்க? உதவி செஞ்சது யாரும் இல்லைன்னா, ஆனா அதுக்காக பேசுவையா பேசுவ. ஆபீஸ் போட இடம் கொடுத்தா நீ ஒரு பொம்பளையோட ஃபேமிலி நடத்திட்டு இருக்க. அது என்ன ரூல்ஸ்? என்ன நடக்குதுங்க? ஸ்டாப் இட். இத பாருங்க மேடம், உங்களை பார்க்க வந்தா அது இதுன்னு பேசி சண்டைக்கு வராரு மேடம். I'm sorry. துல்ஸ், என்ன இதெல்லாம்? மேடம், நீங்க முதல்ல ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க ஏமாத்துறவங்க கிடையாது. இத பாருங்க, நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் எல்லா பேப்பர்ஸ் இதுல பத்திரமா இருக்கு. இத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் ஏன் உங்ககிட்ட பணத்தை கொடுக்கணும்? பணத்தை கொடுத்துட்டு திட்டு வாங்கணும், இவர்கிட்ட அடிய வாங்கணும், அது இல்லாம அவமானப்படணும், அசிங்கப்படணும். என்ன தொல்காப்பியன், வட்டி பணம் கொடுக்கறதுக்கு தானே நீங்க அங்க போனீங்க? அங்க போய் என்ன பிரச்சனை பண்ணீங்க? இது பாருங்க தொல்காப்பியன், மனுஷங்க மேல நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை தான் பேப்பர்ல எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ப்ளீஸ் தொல்காப்பியன் விடுங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இல்லைங்க அபி. வேண்டாம், விட்டுடுங்க. இது பாருங்க சார், இவர் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். அப்படிங்களா? பரவாயில்ல, ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய குணம் பத்தி உங்களுக்கு தெரியாது, அதனால மறுபடி எச்சரிக்கிறேன். அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதே நான் தான். காரணம் இல்லாம சொல்லுவேனா? நீங்க இந்த விஷயத்துல என்ன தப்பா நினைக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு அபி. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இது மாதிரி தொடர்ந்து நடந்தா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். அதனால இந்த ஆபீஸை விட்டு போயிடுறேன் அபி. ஏன்னா எனக்கு இப்ப நம்ம நட்பு முக்கியம்னு படுது. என்ன சொல்றீங்க தொல்காப்பியன்? நீங்க இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீங்க தானே? தொல்காப்பியன், எனக்கு வீட்ல பர்சனலா 1000 பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த ஆபீஸ். நீங்க, உஷா, கிருஷ்ணன் சார் எல்லாரும் தான். என் கூட சின்ன வயசுல இருந்து என்ன புரிஞ்சுக்காம என்னை விட்டு போனாலே என் தங்கச்சி, அதே மாதிரி நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. அன்னைக்கு உஷா என்ன புரிஞ்சுக்காம போனப்போ நீங்க தானே பேசி அவளை வர வச்சீங்க. இன்னைக்கு அதே வார்த்தையை நீங்க சாதாரணமா சொல்றீங்க. எனக்கு
எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் நட்பு மட்டும்தான். கருத்து வேறுபாடு எல்லாம் தாண்டி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல நண்பர்களா இருக்க முடியாதா? நான் சிவதாஸ்க்கு அனாவசியமா முக்கியத்துவம் கொடுக்கறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க கோச்சிட்டு இருக்கீங்க. அந்த சிவதாஸ் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது உதவினாரு, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. அவன் ரவுடி அபி. எனக்கு தெரியும் துல்ஸ், அவன் ஒரு ரவுடி, அவன் ஒரு தாதா தான். ஆனா அதையும் தாண்டி அவன் ஒரு மனுஷன். அந்த நம்பிக்கையோட நான் இருக்கேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்காம நீங்க மட்டும் ஒரே ஒரு வார்த்தை இப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்களே. சரி, நீங்க போறதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா நான் ஒண்ணுமே சொல்லல. ஆனா இதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அபி, நீ ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகுற? இந்த ஆள் ஆஃபீஸ் விட்டு போயிடுவாரா? காலை உடைச்சிட மாட்டேன். உஷா, என்ன, நான் உடைக்கலனாலும் பயஸ் எல்லாருமா சேர்ந்து உங்க காலை உடைக்க தான் போறாங்க. என்ன தோல்ஸ், இந்த ஆபீஸ்ல நீங்களும் ஒரு பார்ட்னர், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சும்மா போயிடுவீங்களா நீங்க? இங்க பாரு அபி, நீ வீணா டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. இந்த ஆள் போனா போட்டும், விட்டுரு. உருப்படாத கேஸ், ஒரு இம்சை விட்டதுன்னு நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். நீ எதையாவது பேசி அவர் மனசை மாத்திராத. நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னு அவரே ஒரு ஏற்பாடு பண்றாரு, நம்ம ஏன் வேண்டான்னு விடணும்? தோல்ஸ், நீங்க மனசு மாறிடாதீங்க, போயிடுங்க. என்ன முறைக்கிறீங்களா? நீங்க மனசு மாறதுக்கு முன்னாடி இப்பவே சொல்லிடுறேன், உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி சூட் கேஸை இங்க கொண்டு வந்து வச்சிடுறேன். உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகணுமா இல்ல ஏர்போர்ட் போகணுமா, எங்க போகணுமோ சொல்லுங்க, அங்க போய் டிராப் பண்ணிடுறேன். இப்பவே கால் டாக்ஸி புக் பண்ணிடுவா தோல்ஸ். கொஞ்சம் சும்மா இருக்கியா உஷா? இது பாருங்க, இதோட இந்த பேச்சை விட்டுருங்க. சாரி, கோவத்துல பேசிட்டேன், சாரி. அப்பாடா. கார்த்திக்ன்றது யாரு? என் பையன் தான். என்ன விஷயம்? அவர் இருக்காரா? முதல்ல அவரை வர சொல்லுங்க. சார், நாங்க கௌரவமான குடும்பம். என்ன விஷயம்? எதுக்கு இப்ப என் பையனை திடுதுப்புன்னு வந்து தேடுறீங்க? சொல்லுங்க. ஓஹோ, கௌரவமான குடும்பமா நீங்க? உங்க பையன் பண்ண காரியத்தை பார்த்தா கௌரவமான குடும்பத்து பையன் பண்ற காரியம் மாதிரி தெரியலையே. சார், என்ன சார் சொல்றீங்க? உங்க பையன் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரியான காரியத்தை பண்ணிருக்காமா? என்ன சார், என்னென்னமோ சொல்றீங்க? என்னது இது? இடி தூக்கி தலையில போடுற மாதிரி சொல்றாங்க. சார் ப்ளீஸ், அவன் என்ன சார் பண்ணா? தயவு செஞ்சு சொல்லுங்க. வெளிநாட்டுல போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு பொண்ணுடைய சர்டிபிகேட், பாஸ்போர்ட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டிருக்கான் சார். நல்ல குடும்பத்து பையன் செய்யற வேலையா சார் இது? அட கடவுளே, என்ன சார் சொல்றீங்க? யார் சர்டிபிகேட்டை சார் இவன் கிழிச்சா? இவன் எதுக்கு அப்படி கிழிக்கணும்? நாங்க உண்மைதாம்மா சொல்றோம். ஆனந்தின்ற ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அவளுடைய படிப்பு, வேலை, எதிர்காலம் எல்லாத்தையுமே இவன் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. வெரி குட். என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளா? ஓஹோ, நீங்க தான் கார்த்திகா? நான் தான். உங்களை தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வரீங்களா? போவோம். ஓ, தாராளமா போலாமே. எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார். ஆக மொத்தம் ஆனந்தி இந்த ஊரை விட்டு போல, இங்கே தான் இருக்கா. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும் சார். சார், ஜெயிலில் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனந்தி என் கூட இல்லாம நான் ஜெயிலில் இருந்தாலும் ஒண்ணுதான், இந்த வீட்டில் இருந்தாலும் ஒண்ணுதான். புரியல? உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியாது சார். புரிஞ்சுக்கவும் வேண்டாம். எதுக்கு? இந்த ஆனந்தி இருக்கால, அவ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும். மற்ற யாரை பத்தியும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை சார். ஓகே கார்த்திக், மீதி டைலாக்லாம் அங்க வந்து பேசிக்கலாம். போலாமா? நீங்க எங்க கூப்பிட்டாலும் ஓகே சார். ஐ வில் கிவ் யூ ஃபுல் கோஆபரேஷன். வாங்க போலாம். தொடாதா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தொடக்கூடாது. கொஞ்சம் கூட அறிவு. அவன் பண்ண காரியத்துக்கு போலீஸ் புடிச்சிட்டு போகாம வேற என்ன செய்வாங்க? பட்டாதான் புத்திவர்.
சிங்கப்பூர் இன்னைக்கு கிளம்பணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணோம்ல. என்னாச்சு? இனிமே அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை சித்தி. இனிமே சிங்கப்பூருக்கு மட்டும் இல்ல, வேற எங்கேயுமே நான் வேலைக்கு போக முடியாது. என்ன என்ன சொல்ற ஆனந்தி? என்னாச்சு? நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. ஆனந்தி ப்ளீஸ், மொட்டையா சொன்னா எப்படி? விவரமா சொல்ல, என்னாச்சு? ஆபீஸ்ல எல்லாம் முடிஞ்சு ஓகே ஆயிடுச்சு. சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக கீழே வந்தேன். அப்ப திடீர்னு அந்த கார்த்திக் அங்க வந்திருந்தாங்க. நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி என் கையில இருந்து சர்டிபிகேட், பாஸ்போர்ட் எல்லாத்தையும் கிழிச்சிட்டாங்க. கிழிச்சு போட்டுட்டானா? என்னக்கா நீ இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கான்? அவன் அங்கேயே அடிச்சு சாகடிச்சிருக்க வேணா? எங்க இருக்காம? மனோகர் சும்மா இரு. என்ன ஆனந்தி பைத்தியக்காரத்தனமா இருக்கு? என்ன ஆச்சு அவனுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? என்ன வேணுமா அவனுக்கு? ஏன்க்கா அனாவசியமா பேசிட்டு அவனெல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கணும்க்கா. சும்மா இருடா. ஆனந்தி, நீ சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவியே, அவனை சும்மாவை விட்ட? இல்ல, நான் அவனை சும்மா விடலக்கா. போலீஸ்ல தெளிவா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். இன்னும் போலீஸ் அவனை பிடிச்சி உள்ள வச்சிருக்கோம். அவனை போலீஸ் பிடிச்சி கொடுத்தா மட்டும் பத்தாது, கையை ரெண்டையும் கட்டி 4 சாத்து சாத்தி கை காலில் முறிஞ்சு மூளையில போடுறான் அவனை. அப்போ இனிமே நீ எந்த வேலைக்கும் போக முடியாதா? சர்டிபிகேட் எல்லாம் கிழிச்சிட்டான்னு சொல்ற? இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு வாங்கினதெல்லாம் ஒரே அடியா நாசம் பண்ணிட்டானே. அவன் நல்லா இருப்பானா? ஆமா, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், விளங்கவே மாட்டான். அவன் வீட்டுல அப்பன், ஆத்தா, தங்கச்சிங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. அம்பிட்டு பேரும் நாசமா போயிடுவாங்க. பாரு, நீ பார்க்கத்தானே போற. ஆனந்தி நீ அழாத, நம்ம டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். கவலைப்படாத ஆனந்தி, எப்படியும் டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ் வாங்கிடலாம். நீ வேலைக்கு போலாம், அழாத. நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதுக்கு வந்தீங்க சுஜாதா? எந்த தைரியத்துல இங்க வந்து நிக்கிறீங்க? ஐம் சாரி. நடந்த விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கார்த்திக் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவன் ஏதோ புத்தி கிட்ட போய் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டான். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபவுட் இட். மன்னிப்பு கேக்குறதால எல்லாம் சரியா போயிடுமா சுஜாதா? நீங்க படிச்சவங்க தானே? படிப்போட மதிப்பு, சர்டிபிகேட்ஸோட வேல்யூ, பாஸ்போர்ட்டோட முக்கியத்துவம் தெரியாது உங்களுக்கு? நல்லா தெரியும் அபி. அதனாலதான் உங்க வீடு தேடி உங்களை பார்க்க வந்திருக்கேன். கார்த்திக் உங்களுக்கு ஏற்படுத்தின நஷ்டம் ரொம்ப மோசமானது. அதுக்கு என்ன நஷ்டம் ஈடு கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துறேன். நடந்தது நடந்து போச்சு. இத ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம். நீங்க கேட்குற நஷ்ட ஈட நான் கண்டிப்பா கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு நீங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கோங்க. என்ன சொல்றீங்க சுஜாதா? நஷ்ட ஈடு தரீங்களா? நான்சென்ஸ். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான் அந்த ராஸ்கல். அவனை ஒரு நாள் வாங்காம இங்க வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்றீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அவனுக்கும் ஆனந்திக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு வந்து ஆனந்தியை துரத்தி அவன் டார்ச்சர் பண்றான்? இவ இப்போ எதுக்காக வெளிநாடு போலான்னு நினைச்சா தெரியுமா? அந்த ராஸ்கல் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாமதான் மனசு நொந்து போய் வெளிநாடு போலான்னு டிசைட் செஞ்சப்ப ஆகும். ஆனா அவளோட பாஸ்போர்ட் எல்லாமே கிழிச்சு போட்ட அந்த ராஸ்கல். இனிமே ஆனந்தி எந்த வேலைக்கும் போக முடியாம பண்ணிட்டா. நான் தெரியாம தான் கேக்குறேன், அவன் என்ன மிருகமா? வெறி பிடிச்சிருக்கா அவனுக்கு? அவனுக்கு வேற வக்காலத்து வாங்கிட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? சாரி அபி. கார்த்திக் நல்ல மனநிலையில இல்ல. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. என்ன அவசியங்க? நீங்க வேணா உங்க கூட பிறந்தவருக்காக பொறுமையா போயிடலாம். ஆனா நாங்க எதுக்காக பொறுமையா போனோம்? இத்தனை நாள் அவன் பண்ண டார்ச்சரை பொறுத்துட்டு இருந்ததா நாங்க பண்ண முதல் தப்பு. ப்ளீஸ் அபி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கார்த்திக் கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி ஆயிட்டான். என்ன சொன்னாலும் கண்டிச்சாலும் அவனுக்கு ஏறல. நாங்க வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இத பாருங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாதுங்க. அந்த ராஸ்கல் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. வேணா ஒண்ணு பண்ணுங்க, ஸ்டேஷன்ல வச்சு
என் வாழ்க்கையில இனிமே அவன் குறுக்கிட மாட்டேன்னு கைப்பட எழுதி தர சொல்லுங்க. அதான் நான் அவனுக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ். இதுக்கு அவன் ஒத்துக்கலனா நீங்க இல்ல வேற யார் வந்தாலும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியாது. அவன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஜெயில கிடந்தாதான் புத்தி வரும். அவன் பண்ண காரியத்தோட விளைவு என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவன் ஒரு பைத்தியக்காரன். அவனுக்கு வாதாட நீங்க ஒரு வக்கீல் தங்கச்சி. போங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. நஷ்டம் கொடுக்க வந்துட்டாங்க பெருசா. சரியானது. அழாத அழாத.